ஹலோ கைஸ், இந்த வீடியோல யாரை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா திவினேஷ் அண்ட் வர்ஜா இவங்களுடைய பர்ஃபார்மன்ஸை வச்சு பார்த்தீங்கன்னா ஜட்ஜஸ் ஒரு சில விஷயத்தை ஷேர் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம வர்ஜாக்கு ஒரு கிஃப்ட்டுமே கிடைச்சிருக்குங்க. அதுக்கான பின்னணிகள் என்னன்றது தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற பர்சனா நீங்க இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் அடுத்தடுத்து போடுற வீடியோக்கான நோட்டிபிகேஷன்ஸ் அண்ட் பாப்அப்ஸ் வந்து உங்களுக்கு கண்டினியூஸாக கிடைச்சிக்கிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த வீடியோ பத்தி உங்களுக்கான கருத்துக்கள் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா தாராளமா நீங்க கமெண்ட் பாக்ஸ்லயும் மென்ஷன் பண்ணலாங்க. ஸோ ரீசெண்டா சீத்தமிழில் நடந்திருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த ரியாலிட்டி சிங்கிங் காம்படிஷன் ஷோ அப்படின்னு சொன்னோம்னா சரிகமப்பா லிட்டில் சாம்பியன் சீசன் 5 அப்படின்னு சொல்லக்கூடிய ஜூனியருக்கான சிங்கிங் காம்படிஷன் ரொம்பவே சூப்பரா வேற லெவலில் நடந்துட்டு இருக்கு. இப்போ ரீசெண்டா வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு ரவுண்டு கனெக்ட் பண்ணுவாங்க. அந்த வகையில் இப்போ ராக் அண்ட் ரோல் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு ரவுண்ட் நடந்து முடிச்சு. இதுல 60s அண்ட் 70s இருக்கக்கூடிய கிளாசிக்கல் சாங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பசங்க எல்லாருமே பாடிட்டு இருந்தாங்க. இதுல ஆல்ரெடி பேர் போன ஒரு பர்சன் அப்படின்னு சொன்னா திவினேஷை தாராளமா சொல்லலாம். இவரு பழைய பாடல பாடுறதுல ரொம்பவே டேலண்டான ஒரு பர்சன் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஒரு ஷோவை பொறுத்த வரைக்கும் லிட்டில் சாம்பியன் சீசன் 4 டைட்டில் வின்னர் அப்படின்னு சொல்லலாம். ஸ்ரீனிவாசன் சாரோட ரொம்ப ஃபேவரட்டான பர்சன். ஸோ இவருடைய சாங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இவர் இந்த மாதிரி நிறைய ஓல்டு சாங் வந்து பாடியிருக்காரு இந்த சீசன்ல போன வாட்டி இருக்கும்போது அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதோடைய கம்பேரிசன் நிறைய பேர் டைம் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்து பேசியிருந்தாங்க. அவங்களுக்கு டஃபா ஈக்குவலா இருக்கக்கூடிய வகையில வந்து பார்த்தீங்கன்னா வர்ஜாவுடைய பர்ஃபார்மன்ஸும் இந்த வாட்டி இருந்துச்சு அப்படின்னு கூட சொன்னாங்க. ஸோ வர்ஜாவுடைய பர்ஃபார்மன்ஸ் ஆட வரவா அப்படின்னு சொல்லி இந்த ஒரு ஓல்டு சாங்கை பாடியிருப்பாங்க. அதுல இவங்க பாடி அதாவது கோல்டன் ஹேட்டும் பார்த்தீங்கன்னா வந்து வாங்கியிருப்பாங்க. இது வந்து ஒரு ஹைலைட்டான ஒரு மார்க் பாயிண்ட் வந்து இவங்களுக்கு கொடுக்கறதுக்கு வாய்ப்பு ஜாஸ்தியா இருக்குதான் இந்த வந்து கோல்டன் ஹேட் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ அந்த வகையில இந்த வாரம் இவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் வேற லெவல். பிளஸ் லைவ் கான்சர்ட்ல இந்த மாதிரி மியூசிஷியன்ஸ் வச்சுட்டு இந்த மாதிரி பர்ஃபார்மன்ஸ் கேட்கறதுக்கு இன்னமும் சூப்பரா இருந்துச்சு அப்படின்ற விஷயத்த கிட்டத்தட்ட 22 வருஷத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி நான் பாக்குறேன் அப்படின்றதும் ஸ்ரீனிவாசன் சார் வந்து மேடையிலேயே மென்ஷன் பண்ணியிருப்பாரு. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது ஜட்ஜஸும் ஹாப்பி, பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய வர்ஜாவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பரா பர்ஃபார்ம் பண்ணி இம்ப்ரெஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இந்த சீசன்ல உங்களுடைய ஃபேவரட் பர்சன் யாரு, வர்ஜாவுடைய பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்துச்சுன்ற விஷயத்த மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க.